Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி தாங்க. அதில் எக்ஸசைஸு 5.5 ஃபஸ்ட்டு சம்மு பாரு. ஏ ஃப்ரிட்ஜு ஹேஸ் ஏ பெரபலிக் ஆர்ச். ஒரு பிரிட்ஜ் வந்து பெரபலா ஆர்ச் வடிவத்தில் இருக்குது. தட் 10 மீட்டர் ஹை இன் த சென்டர். சென்டர்லேருந்து height வந்து 10 மீட்டர் and 30 மீட்டர் wide of the bottom. பாட்டத்தில் அதனுடைய அகலம் வந்து 30 மீட்டர். find the height of the arch 6 மீட்டர் from the center. சென்டர்லிருந்து 6 மீட்டர் லெஃப்ட் ஆர் ரைட், எய்தர் போத் சைடு அப்படின்னு கொடுத்துருப்பான். எய்தர் சைடு. அப்போ சென்டர்லிருந்து 6 மீட்டர் தூரத்தில் அந்த ஆர்ச்சோடைய ஹைட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கணக்கு. இங்கே பாருங்க, பிரிட்ஜு அது வந்து அதனுடைய பிரிட்ஜ் வந்து பெரபலா ஆர்ச் வடிவத்தில் இருக்குது. அதனுடைய ஹைட்டு 10 மீட்டர், அதனுடைய வைடு 30 மீட்டர். அவன் நம்மளை கண்டுபிடிக்க சொல்றது சென்ட்ரல் இருந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஆர்ச்சோடைய ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இது 6 மீட்டர்னா அதுக்கு பேரலாக ஒரு கோடு போடு, அது 6 மீட்டர். அப்போ இதை வந்து இதுதான் நமக்கு வந்து வெர்டெக்ஸு. அப்போ தேர்ஃபோர் வந்து என்ன பண்ணணும், இதை ஒய், இதுதான் நம்ம 0,0, இதை y1 எடுத்துக்கோ. அப்போ இது 10 மைனஸ் y1 எப்படி அப்படின்னா தங்கம், இது வந்து 10னா அப்போ இது y1னா இதுவும் y1 தானே இருக்கும். அப்போ தேர்ஃபோர் இது மீதி எவ்வளோ இருக்கும், 10 மைனஸ் 1. இது 10னா இதுவும் 10. 10ல் இந்த y1 போச்சுன்னா இது மீதி 10 மைனஸ் y1. இந்த படம் நல்லா பார்த்துக்கிட்டு கண்ணு. இது பெரபலா போட்டிருக்கேன், இது வெர்டெக்ஸ் வழியா எக்ஸு ஒய் போட்டேன். பெரபலா இதனுடைய ஹைட்டு 10 மீட்டர் அவனே கொடுத்துட்டான். பாட்டம் வைடு 30 மீட்டர். அப்போ இது 15 மீட்டர், இது 15 மீட்டர். கண்ணு இதுக்கு படம் தான் ரொம்ப முக்கியம், கணக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அப்புறம் சென்ட்ரல் இருந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஹைட் என்னன்னு கேட்குறான். இது 6 மீட்டர்னா இதுவும் 6 மீட்டர் தான் இருக்கும். இது y1 எடுத்துக்கலாம். அப்போ இது 10 மைனஸ் y1. ஆக மொத்தம் இந்த ஒய் 10 மைனஸ் y1 தான் ஹைட்டு. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஆர்ச்சோடைய ஹைட்டு 10 மைனஸ், இது எப்படி 10ன்னு தெரியுதா, இது 10 அப்படின்னா இதுவும் உனக்கு 10 தான். அப்போ 10ல் இது y1 போயிடுச்சுன்னா 10 மைனஸ் y1. இப்போ நல்லா பார்த்துக்கோ, இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு, ஃபோர்த்து. இதில் இந்த பாயிண்ட் பாரு, இது 4th குவாட்ரண்டில் இருக்குது. அப்போ எக்ஸு ப்ளஸில் இருக்கும், ஒய்யு மைனஸில் இருக்கும். பாரு, எக்ஸுக்கு பேரலாக இருக்கிறது எக்ஸ் வேல்யூ, இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. அப்போ எக்ஸ் வேல்யூ 15, ஒய் வேல்யூ 10 மைனஸ் 10. ஏன் மைனஸ் 10 தெரியுதுல்ல, இது 4th குவாட்ரண்ட். 4th குவாட்ரண்டில் எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் வந்து நெகட்டிவ். அப்போ இது 15, இது மைனஸ் 10. இப்போ அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு இதுவும் 4th குவாட்ரண்டில் தான் இருக்குது. அதே மாதிரி எக்ஸு பாசிட்டிவ், ஒய் வந்து நெகட்டிவ். அப்போ தேர்ஃபோர் இது வந்து எக்ஸோடைய வேல்யூ பார் 6, இது y1 தெரியுதா. அப்போ 6, மைனஸ் y1. கண்ணு இதில் அவ்வளோதான் கணக்கே, ரொம்ப ஒன்றுமே கிடையாது. இந்த பாயிண்டை சப்ஸ்டியூட் பண்ணி ஏவை கண்டுபிடிக்கணும், இந்த பாயிண்டை சப்ஸ்டியூட் பண்ணி y1 கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து 10 மைனஸ் y1 கண்டுபிடிக்கணும். 3 ஸ்டெப்பு தான். ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபலாவில் ஃபஸ்ட்டு 15, மைனஸ் 10 இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஏவை கண்டுபிடிக்கணும். அதே ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபலாவில் 6, மைனஸ் y1 சப்ஸ்டியூட் பண்ணி ஏவையும் சப்ஸ்டியூட் பண்ணி y1 கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து இந்த ஹைட்டு 10 மைனஸ் y1 போடணும். இப்போ பெரபலா ஓப்பன் டவுன்வேர்டு. பெரபலா வந்து டவுனில் போட்டிருக்கேன், ஒய் ஆக்சிஸில் போட்டிருக்கேன், நெகட்டிவில் போட்டிருக்கேன். அப்போ ஒய் வந்து நெகட்டிவ். அப்போ நம்ம எதில் தொடங்கணும், எக்ஸ் ஸ்கொயர்டில். அப்போ பெரபலா ஓப்பன் டவுன்வேர்டு அப்படிங்கும்போது ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபலா புரியுதா கண்ணு. நான் ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவில் கீழே டவுன்வேர்டில் போட்டிருக்கேன், அப்போ நெகட்டிவில் போட்டிருக்கேன். அப்போ ஒய் வந்து டவுனில் மைனஸ்ஸு,
அப்போ ஒய் மைனஸ்னா நம்ம ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயரில் தொடங்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் 4ay. இது புரியுதா? இட் பாசஸ் த்ரூ, இது எந்த பாயிண்ட் வழியாக போகுது பாரு பரவலா, 15, -10. அப்படின்னா இது எக்ஸ், இது ஒய். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 15 போடலாம். இது ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் போட்டுக்கோ, பெருக்கலாம் வேண்டியது இல்லை. 15 × 15 ஈக்குவல் டு மைனஸ் 4a, ஒய்க்கு பதிலாக -10. இப்போ இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இந்த 4ம் 10ம் மல்டிபிளில் இருக்கா, நமக்கு ஏ மட்டும்தானே வேணும், ஏவை மட்டும் இங்கே வச்சுக்கோ. 4ஐயும் 10ஐயும் டிவைடில் கொண்டு போயிடு, இது அப்படியே இருக்கட்டும். இங்கே எங்கேயும் மல்டிபிள் பண்ணி அடிச்சு கிடிச்சுலாம் போடவே தேவையில்லை. அடுத்தது த பெரபலா பாசஸ் த்ரூ. கண்ணு இந்த படம் போட்டீங்கன்னா 1 மார்க்கு, ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபலா எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு, அப்புறம் ஏ கண்டுபிடிச்சின்னா 1 மார்க். இப்போ உனக்கு 3 மார்க் வந்துருச்சு. இப்போ பெரபலா பாசஸ் த்ரூ 6, -y1. ரெண்டாவது பாயிண்ட் பிரதியிடுற. அப்போ இதே பெரபலாவில் எக்ஸுக்கு பதிலாக 6 × 6ன்னு போட்டுக்கிறோம். மைனஸ் 4, ஏவுக்கு பதிலாக நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, 15 × 15 / 4 × 10 அதை போட்டுக்கிறோம். இன்ட்டு ஒய்க்கு பதிலாக -y1. இப்போ 4 அடிச்சுக்கோ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். நமக்கு y1 மட்டும்தான் வேணும். அப்போ இது பாரு டிவைடில் இருக்கிற 10 வந்து மல்டிபிள் ஆகும். அப்போ 6 × 6 × 10, இங்கே மல்டிபிளாக இருக்கிற 15ம் கீழே டிவைடில் வரும். அப்போ இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பாரு, இப்போ அடிக்கலாம். ஃபைனலாக இப்போ அடிச்சுக்கோ. இப்போ என்ன, 3 டேபிளால் பாரு, 2 3s are 6, 5 3s are 15. அதே மாதிரி 2 3s are 6, 5 3s are 15, 1 5 is 5, 2 5s are 10. அப்போ பெருக்கி போட்டால் 2 2s are 4, 4 2s are 8, 8/5ன்னு வந்துடும். அப்போ y1 ஈக்குவல் டு 8/5. இப்போ இந்த 8 5ஆல் அடிக்கிற, ஓரஞ்சு 5, மீதி 3, புள்ளி வச்சு 0 சேர்த்துனா 30. புரியுதா நான் சொல்றது? அப்போ 6 5 30. அப்போ y1 வந்து 1.6 மீட்டர் வந்துடும். இப்போ y1ம் கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து ஹைட்டு 10 - y1. அப்போ 10 மைனஸ் நாம கண்டுபிடிச்ச y1 1.6. அப்போ therefore 10ல் 1 போச்சுன்னா 9, 9ல் 0.6 போச்சுன்னா 8.4 மீட்டர். புரியுதா தங்கம்? படத்துக்கு 1 மார்க்கு, ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபலா போட்டீங்கன்னா 1 மார்க்கு. இது பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 15, -10ன்னு போட்டு ஏவை கண்டுபிடிச்சின்னா 1 மார்க், 3 மார்க் ஆயிடுச்சு. y1 கண்டுபிடிச்சின்னா 1 மார்க்கு, ஹைட்டு கண்டுபிடிச்சின்னா 1 மார்க். இப்போ இந்த படம் புரியுதா சாமி? படம் வந்து ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து பெரபலா ஆர்ச் ஷேப்பில் இருக்குது. அதோடைய மேக்ஸிமம் ஹைட்டு 10 மீட்டர், பாட்டம் வைடு வந்து 30 மீட்டர்னா இது 15, இது 15. அப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாவே நீ சொல்லிப்புடலாம். இது என்ன, 4th குவாட்ரண்ட்ல இருக்கு. அப்போ எக்ஸோடைய வேல்யூ +15, இது ஒய்யோடைய வேல்யூ -10. 15, -10. சென்ட்ரல் இருந்து 6 மீட்டர். அப்போ இது 6 மீட்டர்னா இது 6 மீட்டர் தான். இதை வந்து y1 எடுத்துக்கிறேன். அப்போ இது y1 அப்படிங்கும்போது மொத்தமாக இது 10னா இதுவும் 10 தான். அப்போ இதில் y1 போச்சுன்னா இது 10 - y1. இது y1, இது 10. பார், இது ரெண்டையும் கூட்டி பார், 10 வந்துடும். ஆக மொத்தம் இந்த கணக்கில் 10 - y1 தான் நீ கண்டுபிடிக்கணும். பெரபலா ஓப்பன் டவுன்வர்ட். அப்போ ஓப்பன் டவுன்வர்ட் அப்படிங்கும்போது y ஆக்சிஸில் மைனஸில் போட்டிருக்கோம். அப்போ -y எக்ஸ் ஸ்கொயர்டில் ஆரம்பிக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு -4ay. இது தானே எல்லாமே. இப்போ 15 10ன்னு ரெண்டுமே நம்பரில் இருக்கு இல்லையா, இதை சப்ஸ்டியூட் பண்ணி இது பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 15, -10 அப்படின்னு இந்த பெரபலாவில் பிரதிட்டினா ஏ கிடைக்கும். அந்த ஏ வச்சுக்கலாம். எகைன் இந்த பெரபலா பாசஸ் த்ரூ 6, -y1 அப்படின்னு இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஏவையும் சப்ஸ்டியூட் பண்ணினா y1 போட்டுக்கலாம். அப்போ y1ல இருந்து 10 - y1 கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.